إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وفي رواية وكل ضلالة في النار வார்த்தைகளிலே மிக உண்மையானது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் நடைமுறையில் சிறந்தது அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை என்றும் விடயங்களில் கெட்டது மார்க்கத்தில் புதிதாக உண்டு பண்ணப்பட்டவை அவை அனைத்தும் பித்அத்துக்கள் அந்த பித்அத்துக்கள் அனைத்தும் வழிகேடுகள் அந்த வழிகேடுகளை யாரெல்லாம் இந்த உலகத்திலே எடுத்து நடந்து வாழ்கிறார்களோ அவர்களை அவை நரகத்தின்பால் இட்டு செல்லும் என்ற அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு உரையின் முன்னாரம்பத்தை இந்த இடத்தில் எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்தியவனாய் அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைய இந்த ஹுதுபாவிலே ஒரு மனிதன் இழந்துவிடக்கூடாத அருள் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அவனுடைய வாழ்நாளில் மரணிக்கின்ற நேரம் வரைக்கும் இழக்கக்கூடாத ஒரு நிஅமத்தை பற்றியும் அந்த அருளை இந்த உலகத்தில் இழக்காமல் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்கின்ற அந்த அருள் பற்றிய ஒரு முக்கியமான சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். பொதுவாக எமது நம்பிக்கையை பொறுத்தவரையிலே ஒரு முஃமினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இறைவனுடைய அருள்தான். அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்க்கை கிடையாது அப்படி என்பதுதான் என்னுடைய உங்களுடைய மிக முக்கியமான ஒரு நம்பிக்கை. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பேசுகிற நேரத்தில் வ இன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹு தஆலா உங்களுக்கு அருளிய அருட்கொடைகளை நீங்கள் எண்ண ஆரம்பித்தால் எவ்வளவு அல்லாஹு தஆலா எனக்கு அருட்கொடைகளையும் நிஅமத்துகளையும் இந்த உலகில் தந்திருக்கிறான் அப்படி என்று ஒரு முஃமின் எண்ணி அதை மட்டிட ஆரம்பித்தான் என்று சொன்னால் லா துஹ்ஸூஹா, இவ்வளவுதான் அப்படி என்ற ஒரு குறிப்பிட்ட அளவை மனிதனால் எடுத்துக்கொள்ள முடியாது அப்படி என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சாதாரணமாக நாம் உட்கார்ந்து நம் சிந்தனை எல்லாம் வேறு பக்கம் சிதறாமல் விட்டுவிட்டு அந்த சிந்தனைகளை எல்லாம் சிதறாமல் என் புத்தியை ஒரு நிலைக்கு கொண்டு வந்து வல்லவன் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு அருட்கொடைகளை எனக்கு செய்திருக்கிறான் அப்படி என்று சிந்தித்தால் அந்த 10 நிமிடம் நாம் எவ்வளவு எண்ணி முடித்தாலும் ரப்புடைய அருட்கொடைகள் தான் எண்ண வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் உட்கார வைத்திருப்பது அவனுடைய அருள், பார்க்க வைத்திருப்பது ரப்புடைய அருள், நடக்க வைத்திருப்பது ரப்புடைய அருள், 2 கைகளையும் நல்ல முறையில் எனக்கு தந்திருப்பது ரப்புடைய அருள் என்று நீங்கள் சிந்திக்கிற ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய அருளாகத்தான் நமக்கு இந்த உலகத்திலே இருந்து கொண்டிருக்கும். அதனால் தான் வல்லவர் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், நீங்கள் என்ன நினைத்தால் நான் ஒரு மனிதனுக்கு செய்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை அந்த மனிதன் என்ன செய்ய மாட்டான், எண்ணி முடிக்காத அளவிற்கான அருட்கொடையை ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் தந்திருக்கிறேன் அப்படி என்கிற செய்தியை சொல்லி காட்டுகிறான். அப்படி என்றால் அல்லாஹு தஆலா அதிகமான அருட்கொடைகளை ஒரு மனிதனுக்கு தந்திருக்கிறான். இந்த அருட்கொடைகளை ஒரு மனிதன் பட்டியல் படுத்துகிற நேரத்தில் அல்லாஹு தஆலா எனக்கு தந்த நிஅமத்தை ஒரு மனிதன் பட்டியல் படுத்துகிற நேரத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தரத்தை உதாரணத்திற்கு வைத்திருப்பான். உதாரணமாக ஒரு கேள்வி எழுப்பினால் இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிக உயர்ந்த நிஅமத் என்ன அப்படி என்று கேட்டால் ஒரு மனிதன் சொல்லுவான் சிந்தித்து விட்டு ஆரோக்கியம். அது இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் வாழ முடியாத ஆரோக்கியம் தான் உலகத்திலே மிகப்பெரிய அருட்கொடை என்பான். இன்னும் சிலர் பொருளாதாரம் தான் ரப்பு இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நல்ல அருட்கொடை அப்படி என்று ஒவ்வொருவரும் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை ஒவ்வொரு விதமாக சிந்திப்பீர்கள். ஆனால் ஒரு முஃமின் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை பட்டியல் படுத்துகிற நேரத்திலே
முதல் தரத்தில் வைக்க வேண்டிய அருட்கொடை என்ன தெரியுமா? இஸ்லாம் என்கிற ஒன்றை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எனக்கு தந்தது என்பது. இந்த உலகத்திலே உங்களுக்கு ஆயிரம் அருட்கொடைகளை வல்லவன் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கலாம். ஆனால் இந்த அருட்கொடைகளுக்கெல்லாம் முதல் தரமான ஒரு நிஅமத்தை ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் எனக்கு தந்திருப்பது இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை பின்பற்றுகிற ஒரு பாக்கியத்தை இந்த உலகத்தில் தந்தானே, அந்த அருட்கொடை தான் இந்த உலகத்திலே நான் நிஅமத்துகளில் முதல் தரத்தில் வைத்து பார்க்க வேண்டிய நிஅமத் அப்படி என்கிற பகுதியை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு இந்த செய்தியை மிக அழகாக ஒரு முறை உணர்த்தினார்கள். இந்த உலகத்தில் எல்லா அருட்கொடைகள் தான், ஆனால் முஸ்லிமாகிய நாம் எந்த அருட்கொடையை முதல் தரத்தில் வைத்து பார்க்க வேண்டும் அப்படி என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த செய்தியை நான் சொல்லுகிறேன். அதற்கு முன்னால் முதல் உணர்ந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா தந்திருக்கிற நிஅமத்தில் அருட்கொடையில் முதல் இஸ்லாம் தான். அப்படி என்கிற ஒரு உணர்வு நமக்கு வந்ததன் பின்னால் ஒரு வேலை செய்ய வேண்டும். என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே இஸ்லாம் என்கிற அருட்கொடைக்காக வேண்டி எந்த அருட்கொடையும் இழக்க இந்த உலகத்தில் தயாராக வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாத்திற்காக வேண்டி, இஸ்லாம் என்கிற நிஅமத்திற்காக வேண்டி உலகில் எந்த அருட்கொடைகளையும் நான் இழக்க தயாராக வேண்டும். வேற எந்த அருட்கொடைக்காக வேண்டியும் இஸ்லாத்தை நான் என்ன செய்யக்கூடாது, இழந்து விடக்கூடாது. இந்த பகுதியை நன்றாக உள்ளத்திலே வைத்திருக்க வேண்டும். இஸ்லாம் என்கிற அருட்கொடையை தனியே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் உள்ள எல்லா அருட்கொடைகளையும் வேறு பக்கம் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அருட்கொடைகள் அனைத்தும் என்னை விட்டு சென்றாலும் பரவாயில்லை, இந்த இஸ்லாம் என்கிற நிஅமத்து மரணிக்கும் வரைக்கும் என்னோடு இருந்தால் போதும் அப்படி என்கிற உள்ளம் ஒரு முஸ்லிமுக்கு முதலாவதாக வர வேண்டும். இந்த இஸ்லாத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் விட எனக்கு உள்ளம் என்ன செய்ய வேண்டும், முதலாவதாக வர வேண்டும். உலக அருட்கொடைகளுக்காக வேண்டி இஸ்லாத்தை ஒரு பொழுதும் என்ன செய்து விடக்கூடாது, விட்டுவிடக் கூடாது அப்படி என்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை இந்த அருட்கொடையில் ஒரு மனிதனுக்கு என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எப்படி உணர்த்தினார்கள் தெரியுமா? ஹுனைனுடைய போர்க்களம் முடிந்ததன் பின்னால், மக்காவுடைய வெற்றிக்கு பின்னால் தான் ஹுனைனுடைய போர்க்களம் வருகிறது. மக்கா வெற்றிக்கு பின்னால் நிறைய பேர் இஸ்லாத்திற்கு என்ன செய்தார்கள், வந்தார்கள். கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திற்கு வந்தார்கள். வரஐத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா. நபியே, மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா சூரா அல் ஃபத்ஹிலே சொல்லுவதை பார்க்கலாம். அப்படி இஸ்லாத்திற்கு அதிகமாக வந்தவர்கள், மக்காவாசிகளில் அதிகமாக இஸ்லாத்திற்கு வந்தார்கள். புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைனுடைய யுத்தத்திற்கு பின்னால் கிடைத்த வெற்றி பொருட்களில் அதிகமாக அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவாசிகளுக்கு கொடுத்தார்கள், புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்களுக்கு. மதீனாவாசிகளுக்கு ஒப்பீட்டு அளவில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட கொடுக்கவே இல்லை அப்படி என்று சொல்லுகிற அளவுக்கு மதீனாவாசிகளுக்கு கஸீருன் வலா கலீலுன், அதிகமோ குறைவோ எதுவும் கிடைக்கவில்லை என்கிற அளவுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கு வைத்தார்கள். அதில் தான் ஒருவன் வந்து சொன்னான் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து, யா முஹம்மத் இஅதில் ஃபஇன்னக லம் தஅதில், முஹம்மதே நீதமாக நடந்து கொள், நீ நீதமாக நடக்கவில்லை அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து ஒரு வழிகட்டவன் சொன்னான். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், நான் நீதம் செலுத்தவில்லை என்றால் இந்த உலகத்தில் வேறு யார் நீதம் செலுத்துவார் அப்படி என்று கேட்டார். அப்ப சஹாபாக்களில் அன்சாரிகளுக்கு உள்ளத்திலே ஒரு விதமான கவலை, அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவாசிகளுக்கு அதிகமாக கொடுக்கிறார்களே அப்படி என்று. மதீனாவாசிகளில் அன்சாரிகளில் அந்த வாலிபர்கள் ஒரு சிலர் பேசிக் கொண்டார்கள், லக்கிய வல்லாஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌமஹு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய சமூகத்தை சந்தித்துக் கொண்டார் அப்படி என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மக்காவாசிகள் கிடைத்து விட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அதற்காக அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் அப்படி என்கிற வார்த்தை உள்ளத்தில் ஏற்பட்ட கவலையில் பேசிவிட்டார்கள். சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படி அன்சாரிகளில் இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள், இந்த அசலை சேர்ந்தவர்கள், இவர்களுக்கு இப்படி ஒரு கவலை உள்ளத்திலே வந்துவிட்டது அப்படி என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சஅத் இப்னு உபாதாவை பார்த்து கேட்கிறார்கள், மின் ஐன அன்த யா சஅத் அப்படி என்று கேட்கிறார்கள். மின் ஐன அன்த மின் ஹாதா யா சஅத், சஅதே நீங்க என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறீர்கள், இப்படி நான் கொடுத்ததில் இப்படி ஒரு வார்த்தை வந்தது, உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட நேரத்திலே சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மா அன இல்லும் ரஉன் மின் கௌமி யா ரசூலல்லாஹ்,
அல்லாஹ்வுடைய தூதரை நானும் அன்சாரி தானே அப்படி என்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே நானும் என் கூட்டத்தில் ஒருவன் தானே அப்படி என்றவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளை எல்லாம் அழைத்து வாருங்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் எல்லோருக்கும் அழைப்பு விடுக்கிறார்கள். அன்சாரிகள் எல்லாம் ஒரு கூடாரத்திற்கு கீழால் ஒன்று சேர்க்கப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளை பார்த்து முதலாவது கேட்கிறார்கள், யா மஅஷரல் அன்சார், அன்சாரிகளே, அலம் ஆதிக்கும் துல்லாலன் ஃபஹதாகுமுல்லாஹ், நான் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் எல்லாம் வழிகேட்டில் இருந்தீர்களே, அல்லாஹு தஆலா என் மூலமாக உங்களுக்கு நேர்வழி தரவில்லையா அப்படி என்று கேட்டார்கள். நன்றாக பாருங்கள், இப்பொழுது வந்திருக்கக்கூடிய பிரச்சனை உலகத்தில் ஏற்பட்ட ஒரு பொருளாதாரம், ஒரு நிஅமத், அந்த வெற்றி பொருளை பங்கு வைப்பதில் வந்த பிரச்சனை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கையாளும் போது அன்சாரிகளே நான் உங்களுக்கு இவ்வளவு பொருளாதாரம் தந்திருக்கிறேன், இப்படி வாழ்க்கையை தந்திருக்கிறேன் அப்படி என்கிற வார்த்தைகளை சொல்லுவதற்கு முன்னால் அலம் ஆதிக்கும் துல்லாலன் ஃபஹதாகுமுல்லாஹ், அன்சாரிகளே இஸ்லாம் இல்லாமல் வழிகேட்டில் இருந்தீர்களே, என் மூலமாக ரப்பு உங்களுக்கு இஸ்லாத்தை தரவில்லையா அப்படி என்கிற செய்தியை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக பதிவு செய்தார்கள். வஅதான் ஃபஅல்லஃபல்லாஹு பைன குலூபிக்கும், நீங்கள் எல்லாம் எதிரிகளாக அடித்து சண்டை பிடித்துக் கொண்டிருந்தீர்களே, நான் வந்து உங்களை ஒற்றுமைப்படுத்தவில்லையா அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். வஆலதன் ஃபஅக்னாகுமுல்லாஹ், ஏழைகளாக நீங்கள் இருந்தீர்கள், என் மூலமாக சில பொருளாதாரத்தை ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு தரவில்லையா அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டுவிட்டு அலா துஜீபூன் யா மஅஷரல் அன்சார், அன்சாரிகளே பதில் சொல்ல மாட்டீர்களா அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள். பதில் சொல்லுங்கள், நான் கேட்பதற்கு அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னவுடன் அன்சாரிகள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் வபிமா நகூல், எதை சொல்லுவோம், வபிமா நுஜீபு, நாங்கள் எதை கொண்டு யா ரசூலல்லாஹ் பதில் சொல்லுவோம் அப்படி என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லவ் ஷி'தும் லகுல்தும், நீங்கள் விரும்பினால் இப்படி சொல்லலாம் என்றார்கள். இப்ப நான் இப்படி உங்களை பார்த்து கேட்டதற்கு நீங்கள் விரும்பினால் என்னை பார்த்து இப்படி சொல்லலாம், சொன்னால் லஸதக்தும் வஸுத்திக்தும், நீங்கள் உண்மைதான் சொல்லுகிறீர்கள், மக்களும் உங்களை பார்த்து நீங்கள் உண்மையாளர்கள் என்று உண்மைப்படுத்துவார்கள். என்ன, என்னை பார்த்து நீங்கள் கேட்கலாம், மக்காவில் இருந்து உங்களை உங்கள் சமூகம் அடித்து விரட்டிய நேரத்தில் நாங்கள் தானே அடைக்கலம் தந்தோம் அப்படி என்று என்னை பார்த்து கேட்கலாம். நான் உங்களை பார்த்து இப்படி கேட்டால் நீங்கள் என்னை பார்த்து என்ன செய்யலாம், இப்படி ஒரு வார்த்தையை கேட்கலாம், எல்லோரும் உங்களை விரட்டுகிற நேரத்திலே அடைக்கலம் தந்து பாதுகாப்பு தந்தது நாங்கள் தானே அப்படி என்கிற வார்த்தையை அன்சாரிகளை நீங்களும் எங்களை பார்த்து பேசலாம், என்னை பார்த்து கேட்கலாம் அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சார்களுக்கும் பதிலை சொல்லிக் கொடுத்தார்கள். சொல்லிக் கொடுத்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார்கள். அதான் நமக்கு பாடம். யா மஅஷரல் அன்சார், அன்சாரிகளே, அவஜத்தும் ஃபி அன்ஃபுசிக்கும் ஃபி லுஆஅத்தி மினத் துன்யா, இந்த உலகத்தில் அற்பமான ஒரு பொருளை ஒரு சமூகம் புதிதாக இஸ்லாத்திற்கு வந்த சமூகத்தின் உள்ளத்தை ஈர்ப்பதற்காக வேண்டி நான் கொடுத்த அந்த அற்பமான பொருளிற்காக வேண்டி உங்கள் உள்ளத்தில் கவலை வந்து விட்டதா அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள். இந்த உலக அற்பமான பொருளில் உங்கள் உள்ளத்தில் கவலை வந்து விட்டதா அப்படி என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் பங்கு வைத்த இஸ்லாத்தை உங்களுக்கு தந்திருக்கிறேனே, அல்லாஹ் பங்கு வைத்த இஸ்லாத்தை உங்களுக்கு தந்திருக்கிறேனே, இது இஸ்லாத்தில் வந்து ஈமானில் பலவீனமாக இருக்கிற உள்ளத்தை பலப்படுத்துவதற்காக வேண்டி உலக அற்ப பொருளை கொடுத்தது வல்லவன் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு பங்கு வைத்த இஸ்லாம் உங்களுக்கு இல்லையா அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். கேட்டுவிட்டு ஒரு 4 வார்த்தைகளை தொடர்ந்து சொல்கிறார்கள். லவ்லல் ஹிஜ்ரத்து லகுன்தும் மினல் அன்சார், ஹிஜ்ரத்து மட்டும் இல்லை என்றால் நானும் அன்சாரி அப்படி என்று சொன்னார்கள். இந்த உலகில் உள்ள மக்கள் எல்லாம் என் மேலாடை என்றால் அன்சாரிகளின் உடலோடு ஒட்டிய ஆடை அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இந்த உலகத்தில் உள்ள எல்லோரும் ஒரு பள்ளத்தாக்கில் நுழைய அன்சாரிகள் ஒரு பள்ளத்தாக்கில் நுழைந்தால் முஹம்மதாகிய நானும் அந்த பள்ளத்தாக்கில் தான் நுழைவேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மக்கள் எல்லாம் ஒட்டகங்களோடும் அந்த வெற்றி பொருட்களோடும் வீட்டுக்கு செல்கிற நேரத்தில் மதீனா வாசிகளாகிய நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு செல்கிறீர்களே, இது போதாதா அப்படி என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பொருளாதார பிரச்சனை எப்படி கையாள்கிறார்கள் என்று பாருங்கள். இஸ்லாம் உங்களுக்கு வருகிறது, இந்த தூதர் உங்களோடு வருகிறேனே, இதைவிட இந்த உலகத்தில் வேறு எது வேண்டும் அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளுக்கு உணர்த்திய அந்த செய்தி நமக்கு என்ன சொல்லுகிறது தெரியுமா? இந்த உலகத்தில் இஸ்லாம் தான் முதல் அப்படி என்கிற பகுதி. என் வாழ்க்கைக்கு கிடைத்திருக்கிற மிக உன்னதமான அருட்கொடை இஸ்லாம் தான் அப்படி என்கிற ஒரு ஆழமான சிந்தனை அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த ஹதீஸிலிருந்து நாம் என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, இந்த பகுதியை புரிந்ததன் பின்னால் இஸ்லாம்
மிக முக்கியமானது அப்படி என்கிற செய்தியும், என் வாழ்க்கையில் இஸ்லாத்திற்காக வேண்டி நான் எந்த தியாகமும் செய்ய தயாராக இருக்கிறேன், எந்த அருட்கொடையும் இழக்க தயாராக இருக்கிறேன், ஆனால் எந்த அருட்கொடைக்காக வேண்டி இஸ்லாத்தை இழக்க மாட்டேன் அப்படி என்கிற நம்பிக்கை உள்ளத்தில் ஆழமாக வர வேண்டும். நீங்கள் பாருங்கள், அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவரை ரோம் பகுதி மன்னன் ஒருவன் என்ன செய்கிறான், அவரை சிறைப்பிடித்து விடுகிறான். அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவன் ஒரு சிறையில் அடைத்து கிட்டத்தட்ட 3 நாட்கள் உணவளிக்கவில்லை அவருக்கு. அவரை பட்டினியில் போடுகிறான். அவருடைய இலக்கு என்னவென்றால், அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா இஸ்லாத்திற்கு முரணான ஒரு காரியத்தை அவரை செய்ய வைக்க வேண்டும், அதை பார்த்தவன் சந்தோஷப்பட வேண்டும். இது அவனுடைய மிக பெரும் அவா. அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 3 நாள் உணவில்லாமல் வைத்துவிட்டு அதற்கு அடுத்த நாள் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவருக்கு பக்கத்தில் பன்றி இறைச்சியையும் சாராயத்தையும் மதுவையும் வைக்கிறான். உண்டால் அது 2இல் 1ஐத்தான் என்ன செய்ய வேண்டும், உண்ண வேண்டும் அல்லது பருக வேண்டும், அவருடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி. அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனை பார்த்து சொல்லுகிறார்கள், அஹல்லத் லியல் தரூரா, இஸ்லாத்தில் இந்த நிலையில் இந்த உணவு எனக்கு ஹலால், இஸ்லாம் எனக்கு ஹலாலாக்குகிறது. பன்றி இறைச்சி அடிப்படையில் ஹராம், மது இஸ்லாம் அடிப்படையில் ஹராமாக்குகிறது. நிர்பந்தத்துக்குள்ளாகி இருக்கிற ஒருவருக்கு இந்த நிலையில் இதை என்ன செய்யலாம், உண்டு தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இஸ்லாம் எனக்கு அனுமதி தருகிறது. அந்த வசனத்தை நீங்கள் சூரா மாயிதாவிலே எடுத்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா ஹராமாக்கப்பட்ட உணவுகளை சொல்லிவிட்டு சொல்லுவான், ஃபமனில் துர்ர கைர பாகின் வலா ஆதின் ஃபலா இஸ்மா அலை. அவர் வேண்டும் என்று அத்துமீறியோ வேறு காரணங்களோ அவர் எல்லை மீறி அந்த உணவை உண்டு கொள்ளாமல் நிர்பந்தத்துக்குள்ளாகிற நிலையில் அதை உண்பதற்கான வாய்ப்பு கிடைத்தால் அவருக்கு பாவம் கிடையாது என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. உயிர் போக போகிறது, பக்கத்தில் மது மட்டும்தான் இருக்கிறது, இதை குடித்தால் தான் என் உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்கிற நிலைமை வந்தால், என் உயிரை காப்பாற்றிக் கொள்கிற அளவுக்கு அதிலிருந்து அருந்துவதற்கு இஸ்லாம் அந்த நிலையில் அந்த ஹராத்தை கூட எனக்கு ஹலாலாக்கி தருகிறது. இதன் இஸ்லாம் தருகிற செய்தி. ஆனால் அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா இந்த நிலையிலும் அதை என்ன செய்ய மாட்டேன், அருந்த மாட்டேன். ஏன் தெரியுமா, லா உஷ்மிதுக பில் இஸ்லாம், இதை நான் குடிக்கிற நேரத்தில் நீ இஸ்லாத்தை கேவலமாக பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்பாயே, உன் உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் வருமே, இஸ்லாத்தை தாழ்த்தி விட்டேனே என்கிற ஒரு எண்ணம் வருமே, இந்த எண்ணத்தை உன் உள்ளத்தில் நான் என்ன செய்ய மாட்டேன், ஏற்படுத்த மாட்டேன். இஸ்லாம் எனக்கு இதை அனுமதி தந்திருந்தாலும் என் மார்க்கம் இந்த நிலையில் உன் உள்ளத்தில் வருகின்ற சந்தோஷத்தை இந்த அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா என்ன செய்கிறேன், விட்டு விடுகிறேன் அப்படி என்றார். அவர் இஸ்லாத்திற்கு அந்த இடத்தில் கொடுத்த விலை தன் உயிர். இஸ்லாம் தாழ்ந்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி, இஸ்லாத்தை பற்றி ஒரு கெட்ட எண்ணமும் ஒரு விமர்சனமும் ஒரு கேவலமான பார்வையும் அவன் உள்ளத்தில் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா அந்த இடத்தில் கொடுத்த விலை தன் உயிர். என் உயிர் உணவில்லாமல் சென்றாலும் பரவாயில்லை, நான் செய்கிற செயலை பார்த்து உன்னுடைய உள்ளம் இஸ்லாத்தை தாழ்த்து விட்டேன் என்கிற சந்தோஷம் உனக்கு என்ன செய்து விடக் கூடாது, வந்துவிடக் கூடாது அப்படி என்கிற செய்தி அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தி என்ன செய்யலாம் பார்க்கலாம். எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, இஸ்லாம் தான் இந்த உலகத்தில் முதல் அருட்கொடை, அதை எந்த நிலையிலும் விட்டுவிடக் கூடாது அப்படி என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். சஹாபாக்களும் அந்த வாழ்க்கையை இந்த உலகத்தில் என்ன செய்தார்கள், வாழ்ந்து காட்டினார்கள். எனவே நான் ஒரு பாவம் செய்கிற நிலையில், மனிதன் பாவம் செய்யாமல் இருக்க மாட்டான். சில நேரங்கள் நான் பகிரங்கமாக பாவம் செய்கிற நேரத்தில் ஒருவன் பார்த்து, இதானா உன் மார்க்கம் கற்றுத்தந்த செய்தி என்று நான் உள்ளத்தில் என் மார்க்கத்தை பற்றி ஒரு கேவலமான சிந்தனை வந்துவிடக் கூடாது. நான் இந்த எண்ணத்தை உள்ளத்தில் ஏற்படுத்தி கொண்டால், என் இஸ்லாம் எந்த இடத்திலும் தாழ்ந்து விடக் கூடாது என்கிற சிந்தனை எனக்கு வந்தால், என் வாழ்க்கையில் இணை வைப்புகளும் ஷிர்க்குகளும் ஒரு நாளும் என்ன செய்து விட மாட்டாது, வந்து விட மாட்டாது. இஸ்லாத்தில் இல்லாத மோசமான சிந்தனைகள் எல்லாம் என் மார்க்கத்தின் பேரில் ஒரு நாளும் நான் செய்து விட மாட்டேன். இது என் மார்க்கத்தை தாழ்த்துகிற செயற்பாடு, என் மார்க்கத்தை இன்னொருவன் குறைத்து எடை போடுகிற செயற்பாடு என்கிற அந்த இஸ்லாமின் மீதான வந்த அந்த உறுதி, அந்த இஸ்லாத்தின் மீது வந்த மிக பெரும் அந்த ஆர்வம் அவருக்கு இப்படிப்பட்ட செய்திகளை விட்டும் தூரமாக்கும் என்கிற பகுதிகளை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே முதல் பகுதி நன்றாக உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இஸ்லாம் இந்த வாழ்க்கைக்கு தேவையான மிக பிரதானமான அருட்கொடை என்பதுதான் ஒரு முஃமினுடைய நம்பிக்கை என்பதை உள்ளத்தில் வைத்துக் கொண்டு, இரண்டாவது பகுதி என்னவென்றால், இப்ப இந்த இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய கடமை இருக்கிறது. இதான் வாழ்க்கைக்கு முக்கியம் என்றால், உதாரணமாக ஒருவருடைய கையில் மிக விலை மதிப்பற்ற ஒரு இரத்தின கல்லை கையில் கொடுத்து விட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அவருக்கு அது கையில் இருக்கும் வரைக்கும் சதாகாலம் சிந்தனை என்ன தெரியுமா, இதை எப்படி நான் பாதுகாப்பது அப்படிங்கிற சிந்தனை தான் இருக்கும். புதிதாக விலை கொடுத்த ஒரு வாகனத்தை வாங்கிவிட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அவருடைய பார்வைகள் எல்லாம், சிந்தனைகள் எல்லாம், இந்த வாகனம் எங்கும் தட்டுப்பட்டு விடக்கூடாது, இந்த வாகனத்திற்கு ஏதும் குறைகள் வந்து விடக்கூடாது என்பதில் தான் என்ன செய்வார், கவனமாக இருப்பார்.
அதைவிட பெருமதியான இஸ்லாம் கையில் இருக்கிற நேரத்தில், அந்த இஸ்லாம் உள்ளத்தில் இருக்கிற நேரத்தில் இதை பாதுகாப்பதுதான் மிக பெரும் சிந்தனையாக ஒரு முஃமினுக்கு உள்ளத்தில் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இதற்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துவிடக் கூடாது அப்படி என்கிற மிக ஆழமான தேடலும் ஆய்வும் இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் சதாகால சிந்தனையாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இப்படி இருக்கிற நேரத்தில் இஸ்லாத்தை பாதுகாக்க முதல் என்ன செய்ய வேண்டும் அப்படி என்றால், முதல் இஸ்லாத்தை படிக்க வேண்டும். அது என்ன என்கிற அறிவு முதலாவதாக இருந்தால் தான் அதை என்ன செய்யலாம், பாதுகாக்கிற அந்த மனப்பாங்கு நமக்கு வரும். இஸ்லாம் எது, என்ன இஸ்லாம், இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, இஸ்லாம் சொல்லுகிற ரப்பு யார், இஸ்லாம் சொல்லுகிற அல்லாஹ்வுடைய தூதர் என்ன, இந்த மார்க்கம் என்ன என்கிற அறிவு நமக்கு முதலாவதாக என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிற நேரத்தில் பொதுவாக அறிவை இரண்டு வகையாக என்ன செய்கிறார், பிரித்து சொல்லுகிறார். ஒன்று அல் ஆலிம் பி அஹ்காமில்லாஹி வ ஷரீஅத்திஹி. கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள் ஆலிம்கள் தான், அவர்களுக்கு என்ன தெரியும் அப்படி. ஆலிம்கள் என்றால் நான் இந்த மௌலவி பகுதியை பேசவில்லை, பொதுவாக மார்க்கத்தை விளங்கி இருப்பவர்கள். அவர்களுக்கு என்ன அறிவு இருக்கிறது என்றால் சட்டம் பற்றிய அறிவு இருக்கிறது. ஹராம் தெரியும், ஹலால் தெரியும், வாஜிப் தெரியும், சுன்னா தெரியும். இந்த அறிவெல்லாம் அவருக்கு மிக அதிகமாக இருக்கிறது. கேட்டால் அவர் அதை மனுஷியால கணக்கு என்ன செய்வார், விளங்கப்படுத்துகிற அளவுக்கு அவரிடத்தில் என்ன இருக்கிறது, அறிவு இருக்கிறது. இந்த செய்தி என்ன, ஒரு இவர் எதை இது சுன்னாவா இது வாஜிபா என்று கேட்டால் வாஜிப் என்பதற்கு ஒரு 5 ஆதாரம் காட்டுவார், சுன்னா என்பதற்கு ஒரு 10-15 ஆதாரம் என்ன செய்வார், காட்டுவார். இது ஹராமா ஹலாலா என்று கேட்டால் அடித்து ஹலால் என்று சொல்லுவார். இது ஹராம் என்று அடித்து பேசுவார், ஆதாரம் காட்டுவார். வட்டி ஹராமா ஹலாலா, ஹராம், அதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. விபச்சாரம் ஹராமா ஹலாலா, யாருமே ஹலால் என்று எழும்பி என்ன செய்ய மாட்டோம், இந்த இடத்தில் பேச மாட்டோம். எல்லோரும் ஹராம் என்று தான் சொல்லுவோம். ஒரு ஆண் 5 நேரம் தொழுகைக்கு ஜமாத்தாக வருவது அவனுக்கு கடமையா இல்லையா, 5 நேரம் தொழுவது அவனுக்கு கடமையா இல்லையா, கடமை இல்லை என்று யாரும் பேச மாட்டோம். சட்டம் தெரியும், ஆனால் வாழ்க்கையில் தொழுகை இல்லை. வட்டி கலக்கப்பட்டிருக்கிறது, விபச்சாரம் எல்லாம் கலக்கப்பட்டிருக்கிறது. அறிவு இருக்கிற வாழ்க்கையில் அமுல்படுத்தப்படுவதில்லை. இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அறிவு அதிகம் இருக்கிறது, ஆனால் வாழ்க்கையில் அது அமுல்படுத்தப்படுவதே கிடையாது. அப்படி என்றால் சட்ட அறிவு என்கிற ஒரு பகுதி அது இருக்கிறது. இல்லாமல் போன இன்னொரு அறிவு பக்கத்தில் இருக்கிறது. அது என்ன அறிவு என்றால், இந்த சட்டங்களை உருவாக்கிய ரப்பு என்றால் யார் என்கிற அறிவு முழுமையாக கிடையாது. அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லாஹ் யார் என்கிற ஒரு முழுமையான அறிவு நம் முஸ்லிம் சமூகத்தில் மிக குறைவு. நாம் எதில் அதிக ஆர்வம் செலுத்துகிறோம் என்றால் சட்டங்களை படிப்பதில் அதிக ஆர்வம் செலுத்துகிறோம். அது பிழை கிடையாது. இதற்கென்ன தீர்ப்பு, இதற்கென்ன மார்க்க தீர்ப்பு, இது சரியா, இது பிழையா, இது கூடுமா கூடாதா அப்படி என்பது அதிக கவனம் செலுத்துகிற நாம் அதைவிட அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பகுதி அல்லாஹ் என்றால் யார் அப்படி என்று படிப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். நம் சமூகத்தில் அல்லாஹ்வை பற்றி ஒரு கேள்வி கேட்டால், அல்லாஹ் என்றால் யார் அப்படி என்று கேட்டால், படைத்த ரப்பை பற்றி 10 நிமிடம் தொடர்ந்து பேசுவதற்கு ஆட்கள் கிடையாது. தொடர்ச்சியாக அல் குர்ஆன் சுன்னாவில் இருந்த ஆதாரம் காட்டி ரப்புடைய ஆற்றல்களையும் வல்லமைகளையும் தொடர்ந்து பேசுவதற்கு ஆட்கள் கிடையாது. ரப்பு என்றால் யார் என்று கேட்டால் படைத்தவன், உணவளிப்பவன். இது இரண்டோடு சுருக்கிக் கொள்கிற சமூகம் நம்மில் இருக்கிறார்கள். அவன் படைத்தான், அவன் உணவளிக்கிறான். படைப்போடும் உணவோடும் அல்லாஹ்வை சுருக்கிக் கொள்கிற, அல்லாஹ்வுடைய வல்லமையை சுருக்கிக் கொள்கிற மனிதர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அப்படி கிடையாது. வல்லவன் ரப்புல் ஆலமீனை பற்றி எந்த அளவுக்கு உங்களுக்கு அறிவு இருக்கிறதோ அந்த அறிவுகள் தான் இந்த சட்டங்களை வாழ்க்கையில் அமுல்படுத்துவதற்கு உங்களுக்கு என்ன செய்யும், ஒரு வழியை காட்டும். இந்த சட்டங்கள் எல்லாம் வாழ்க்கையில் அமுல்படுத்தப்பட்டால் இஸ்லாம் என்கிற மிக பெரும் அருட்கொடை பாதுகாக்கப்படும். அடிப்படை பிரச்சனைகளை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லுகிற சட்டங்களையும் அல்லாஹ்வுடைய ஏவல்களையும் கட்டளைகளையும் ஒழுங்காக எடுத்து நடந்தால் இஸ்லாம் என்கிற ஒரு மார்க்கம் மிக தூய்மையாக பாதுகாக்கப்படும். அதற்காக வேண்டித்தான் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம். அல்லாஹ்வை பற்றிய அறிவில் ஏற்பட்ட குறைபாடுதான் சட்டங்கள் தெரிந்தாலும் வாழ்க்கையில் செயற்பாடுகள் வெளியே வருவதில்லை அப்படி என்கிற பகுதியை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முதலாவது ஆரம்பத்தில் முஃபஸ்ஸலான சூறாக்களிலே இறங்கியது என்ன தெரியுமா? அந்த சூறாவில் ஃபீஹா திக்ருல் ஜன்னதி வன்னார், அதிலே சுவர்க்கம் நரகங்களை பற்றி என்ன செய்யப்பட்டது, பேசப்பட்டிருந்தது. ஹத்தா இதா சாபன் நாசு இலல் இஸ்லாம், மக்கள் இஸ்லாத்திற்கு பக்கம் பாய்ந்து வருவதற்காக வேண்டி, இஸ்லாத்தின் பக்கம் விரைந்து வருவதற்காக வேண்டி ஆரம்பத்தில் இறக்கப்பட்ட சூறாக்களில் சுவர்க்கம் நரகம் பற்றியும் மறுமை பற்றி அல்லாஹ்வை பற்றிய அறிவுகள் அதிகமாக இருந்தன. மக்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு விரைந்து வந்தவுடன் நஸலல் ஹலாலு வல் ஹராமு, எது ஹராம் எது ஹலால் அப்படி என்கிற அத்தியாயங்கள் என்ன செய்யன, இறங்க ஆரம்பித்தன அப்படி என்று சொல்லிவிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், முதலாவது அல்லாஹு தஆலா லா தஷ்ரபுல் ஹம்ர,
மது அருந்தாதீர்கள் அப்படி என்று முதல் வசனத்தை இறக்கி இருந்தால் மக்கள் சொல்லி இருப்பார்கள் லா நதஉல் ஹம்ர அபதா, மதுவை நாங்கள் ஒரு நாளும் விடமாட்டோம் என்று சொல்லி இருப்பார்கள். அல்லாஹு தஆலா முதல் வசனம் நீங்கள் ஜினா செய்யாதீர்கள் அப்படி என்று இறக்கி இருந்தால் மக்கள் சொல்லி இருப்பார்கள் நாங்கள் ஜினாவை விடமாட்டோம் என்று சொல்லி இருப்பார்கள். அல்லாஹு தஆலா முதல் அப்படிப்பட்ட வசனங்களை ஜாஹிலியா கால மக்களுக்கு அந்த மக்களுக்கு இறக்கவில்லை. அல்லாஹ் முதலாவது நான் யார் என்பதை விளங்கப்படுத்தினான், மறுமை என்கிற ஒன்று இருக்கிறது என்பதை விளங்கப்படுத்தினான், சொர்க்கம் நரகம் எல்லாம் இருக்கிறது என்கிற அந்த அடிப்படை நம்பிக்கைகளை, அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கைகளை உள்ளத்தில் புகுத்தியதன் பின்னால் அடுத்த வசனம் இது ஹராம் என்றால் சஹாபாக்கள் அதற்கு மேலால் சிந்தனையில் வேறு எந்த ஒன்றையும் வைத்து பார்க்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படிப்பட்ட அறிவை அல்லாஹ்வின் மூலமாக சஹாபாக்களுக்கு கொடுத்ததன் பின்னால் நீங்கள் தொழுங்கள் அப்படி என்றால் சஹாபாக்களில் யாராவது ஒருவரை நீங்கள் காட்டுங்கள் 5 நேர தொழுகையில் பராமுகமாக இருந்த ஒரு நபித்தோழர் அப்படி என்று காட்டுங்கள். வரலாற்றிலே 5 நேர தொழுகை தொழாமல் பராமுகமாக பராக்காக தொழுகையில் பொடுபோக்கு காட்டி வாழ்ந்த ஒரு நபித்தோழர் காட்ட முடியாது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் எங்களை பார்த்து இருக்கிறேன், நான் எப்படி தெரியுமா இருப்போம், வமா யதஹல்லஃபு மின்னா அஹதுன், எங்களில் யாரும் ஜமாஅத்திற்கு என்ன செய்ய மாட்டார்கள், பின்வாங்க மாட்டார்கள், இல்லா முனாஃபிகுன் மஅலூமுன் நிஃபாக், முனாஃபிக் என்று மிக தெளிவாக தெரிந்தவனை தவிர வேறு யாரும் ஜமாஅத்திற்கு என்ன செய்ய மாட்டோம், பின்வாங்க மாட்டோம் அப்படி என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். நிறைய செய்திகளை சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் எடுத்து சிந்தித்து பாருங்கள். எல்லாம் கேட்டு சம்பவமாக அறிவாக என்ன செய்திருப்பீர்கள், வைத்திருப்பீர்கள். ஆனால் வாழ்க்கையில் அது செயற்பாடாக வந்தது கிடையாது. அந்த வாழ்க்கை வரலாறுகளை சிந்தித்ததும் கிடையாது. சுருக்கமாக நாம் எல்லோரும் கேட்டு ஒரு 1000 பயான்களில் கேட்டு ஒரு செய்திதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சதகா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சதக்கா செய்துவிட்டு உங்களுடைய குடும்பத்திற்கு எதை வைத்து விட்டு வந்தீர்கள், அல்லாஹ் இதை போன்ற ஒரு பகுதியை வைத்து விட்டு வந்திருக்கிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள், மா அப்கைத லி அஹ்லிக யா அபூபக்கர், அபூபக்கரே உங்களுடைய குடும்பத்திற்கு எதை வைத்து விட்டு வந்திருக்கிறீர்கள், அப்கைது லஹும் அல்லாஹ் வ ரசூலா, அல்லாஹ்வுடைய தூதரே எல்லா பொருளாதாரமும் உங்களிடத்தில் தான், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நான் என்ன செய்து வைத்து வந்திருக்கிறேன், என் வீட்டில் நம்பிக்கைக்கு வைத்து விட்டு வந்திருக்கிறேன். ஒரு மனிதர் வீட்டில் உள்ள பொருளாதாரத்தை எல்லாம் வந்து வைத்துவிட்டு அல்லாஹ்வைத்தான் நம்பிக்கையாக நான் வீட்டில் வைத்து விட்டு வருகிறேன் அப்படி என்று சொல்லுகிறாராக இருந்தால் அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை பற்றி எப்படி ஒரு நம்பிக்கை இருந்திருக்க வேண்டும், அல்லாஹ்வின் மீது எவ்வளவு பலமான ஒரு நம்பிக்கை அந்த மனிதனுக்கு வந்ததால் தான் அந்த மனிதன் அல்லாஹ்வை நம்பிக்கையாக வீட்டில் வைத்தேன் அப்படி என்கிற செய்தியை சொன்னார். அதே போன்று அபூ தஹ்தா, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஒரு பேரீத்த மரத்தை நீங்கள் வாங்கி கொடுத்தால் சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு பேரீத்த மரம், தன் 600 பேரீத்த மரங்கள் கொண்ட தோட்டத்தை அதற்காக கொடுத்து விட்டு சொர்க்கத்தில் ஒரு பேரீத்த மரம் எனக்கு கிடைக்கும் என்கிற சிந்தனையோடு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து கேட்டார். 600 பேரீத்த மரத்தை சொர்க்கத்தில் கிடைக்கும் ஒரு பேரீத்த மரத்திற்காக கொடுக்கிறார் என்றால் அல்லாஹ் அந்த மரத்தை எனக்கு தருவான் அப்படி என்பதில் எவ்வளவு ஆழமான ஒரு நம்பிக்கை அபூ தஹ்தாவிற்கு இருந்திருக்க வேண்டும். ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் திருமணம் முடிக்கிறார்கள். திருமணம் முடித்து அடுத்த நாள் காலை ஹந்தலாவிற்கு தான் யுத்தத்திற்கு பெயர் கொடுத்த யுத்தத்தின் அழைப்பு வருகிறது. யுத்தகலத்திற்கு செல்லுகிறார், அதில் ஷஹீதாக்கப்படுகிறார். திருமணம் முடித்து ஒரே நாள், அடுத்த நாள் அவர் புது மாப்பிள்ளை ஊருக்கு. அப்படிப்பட்ட ஒருவர் யுத்தத்திற்கு பேர் கொடுக்கப்பட்ட பேர் வருகிறது, யுத்தத்திற்கு செல்கிறார். அந்த அழைப்பில் அவர் அந்த அழைப்பை ஏற்று சென்று ஷஹீதாகிறார். திருமணம் முடித்து அடுத்த நாள் யுத்த களத்திற்கு அல்லாஹ்வின் பாதையில் ஒருவன் வெளியிறங்கி செல்ல வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் மீது எப்படி ஒரு நம்பிக்கை இருந்திருக்க வேண்டும். இந்த நம்பிக்கைகளின் தாக்கம்தான் அல்லாஹ்வின் மீது அவர்கள் வைத்த ஆழமான அந்த நம்பிக்கை தான் இப்படிப்பட்ட செயற்பாடுகளை உலகத்திலே அவர்களை செய்ய வைத்தது இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி. ஆனால் நம் பகுதியில் சட்டங்கள் எல்லாம் அழகாக தெரியும், வாய் கிளிய பேசுவதற்கு நமக்கு எல்லா மசாலாக்கள் பற்றிய விளக்கமும் தெரியும். ஆனால் வாழ்க்கையில் அமுல்படுத்துவதற்கு எந்த ஒன்றும் வராத காரணம் என்னவென்றால் இதுவெல்லாம் சஹாபாக்களுடைய வாழ்க்கைக்கு பின்னால் இருந்த ரகசியம். அவர்கள் அல்லாஹ்வின் மீது வைத்த ஆழமான நம்பிக்கை. அல்லாஹ்விற்கு யார் அழகிய கடன் தருகிறார்கள் என்று சதக்காவை அல்லாஹ் கேட்கிறாரே, அப்ப அல்லாஹ் தருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. அல்லாஹ்விற்காக நான் சென்று என் உயிரை தியாகம் செய்தாலும் அல்லாஹ் இதற்காக வேண்டி மறுமையில் என்னை சந்தோஷமாக வாழ வைப்பான் என்கிற அல்லாஹ்வின் மீது அவர்கள் வைத்த நம்பிக்கை, மரணத்திற்கு பின்னால் வாழ்கிற ஒரு வாழ்க்கையின் மீது அவர்கள் வைத்த நம்பிக்கை தான் அந்த சஹாபாக்களை இப்படி ஒரு வாழ்க்கை இந்த இஸ்லாத்தை பாதுகாத்து வாழ வைத்தது அப்படி என்கிற பகுதியை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே முதல் இஸ்லாம் என்கிற அருட்கொடை, அதை பாதுகாக்க இரண்டாவது அறிவு, அந்த அறிவில் உங்கள் சட்டங்கள் பற்றிய அறிவு உங்களுக்கு மார்க்க
மார்க்கத்தில் தெரிந்திருக்க வேண்டும், அல்லாஹ்வை பற்றிய அறிவும் உங்களுக்கு என்ன செய்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். இது இரண்டும் சேர்ந்துதான் இஸ்லாம் என்கிற அந்த அருட்கொடை உங்களுக்கு பாதுகாப்பதற்காக வேண்டி மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக அமையும் என்கிற செய்தியை கூறிக்கொள்கிறேன். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஆரம்ப ஹுத்துபாவிலே அருட்கொடை இந்த உலகத்தில் முதலாவது ஒரு மனிதன் வைத்து பார்க்க வேண்டியது இஸ்லாம். அந்த இஸ்லாத்தை ஒரு பொழுதும் மரணம் வரைக்கும் நாம் தவற விடக்கூடாது, இழக்கக்கூடாது அப்படி என்கிற செய்தியோடு அந்த இஸ்லாம் என்னிடத்தில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் அந்த இஸ்லாம் தருகின்ற கல்வி, அல்லாஹ்வை பற்றிய கல்வி, சட்டங்கள் பற்றிய கல்வி எனக்கு மிக அவசியம். அந்த கல்வியின் ஊடாகத்தான் அந்த மார்க்கத்தை நான் பாதுகாக்க முடியும் அப்படி என்கிற செய்தியோடு இந்த கல்வி பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இஸ்லாம் பாதுகாக்கப்பட கல்வி பாதுகாக்கப்பட நாம் செய்ய வேண்டிய மூன்றாவது பகுதி படிக்கின்ற விடயத்தை வைத்து அமல் செய்ய வேண்டும். நாம் எந்த கல்வியை பெற்றுக்கொள்கிறோமோ அந்த கல்வியின் மூலமாக வாழ்க்கையில் அமல் வரவில்லையானால், அது செயற்பாடாக வெளியே வரவில்லை என்றால் அந்த அறிவில் எந்த ஒரு பிரயோசனமும் கிடையாது அப்படி என்கிற பகுதியை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அறிவுக்கு எப்பொழுது சிறப்பென்றால் நாம் அதை வாழ்க்கையில் வெளிப்படுத்துகின்ற அமல்களால் தான் அப்படி என்கிற பகுதி மிக முக்கியம். நாம் பொதுவாக நம் சமூகத்திலே எல்லா பயான் நிகழ்ச்சிகளும் பொதுவாக என்ன செய்கிறோம், கேட்கிறோம். உதாரணத்திற்கு சொல்கிறேன், எல்லா ஹுத்துபாக்களிலும் முன்வரிசையில் இருந்தோ ஏதோ முதல் வந்து இமாம் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னால் கலந்து கொள்கிறோம். அதே போன்று நடக்கின்ற இஷா தொழுகைக்கு பின்னாலான பயானாக இருக்கலாம், அதிலும் கலந்து கொள்கிறோம். மாராந்தம், மாதாந்தம் இப்படி நடக்கின்ற தர்பியா நிகழ்வுகளிலும் என்ன செய்கிறோம், கலந்து கொள்கிறோம். கொள்கை அப்படி என்று எல்லா விடயங்களையும் படிக்கிறோம். அது சமூக வலைத்தளங்களில் யூடியூபாக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், எல்லாவற்றிலும் மார்க்கம் சம்பந்தப்பட்ட செய்திகளை படிக்கிறோம். ஒரு 15, 20, 30 வருடமாக பள்ளிவாசலோடு நாம் தொடர்பாக இருக்கிறோம். என் கேள்வி என்னவென்றால், இவ்வளவு காலம் நான் படித்த எத்தனையோ ஹதீஸ்களை வாழ்க்கையில் நான் என்ன செய்திருப்பேன், கேட்டிருப்பேன். எத்தனையோ அல் குர்ஆனிய வசனங்களை என் வாழ்க்கையில் கேட்டிருப்பேன். இவ்வளவு ஒரு 30 வருட மார்க்க கல்வி என் வாழ்வில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது என்கிற ஒரு மிக பெரும் கேள்வி இருக்கிறது. இந்த கல்வி, நான் பெற்றுக்கொண்ட ஹதீதுகளும் அல் குர்ஆனிய வசனங்களும் என் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, எந்த அமலில் நான் தொடர்ச்சியாக இருக்கிறேன், என்ன செய்கிறேன் அப்படி என்கிற பகுதியை கட்டாயம் நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும். இது உங்களுக்கு மாத்திரமல்ல, எனக்கும் சேர்த்துதான், நானும் சிந்திக்க வேண்டும். எத்தனையோ பயான் நிகழ்ச்சிகளை கேட்டு ஒரு 10, 20, 30 வருடமாக மார்க்கத்தில் இப்படி இருக்கிறோம். ஆனால் 5 நேர தொழுகை ஜமாத்தோடு தொழுவதற்கு இன்னும் பக்குவம் உள்ளத்தில் என்ன செய்யவில்லை, வரவில்லை. எத்தனையோ பயான் நிகழ்ச்சிகளை கேட்கிறோம், ஆனால் வட்டியோடு தொடர்பில்லாமல் வாழ்வதற்கு இன்னும் உள்ளம் என்ன செய்யவில்லை, இடம் கொடுக்கவில்லை. வாலிபர்களும் எத்தனையோ பயான் நிகழ்ச்சிகளை கேட்கிறார்கள், இன்னும் சினிமாவில் இருந்து அவர்களால் விடுபட முடியவில்லை. வாலிபர் எல்லா மனிதர்களும் எத்தனையோ பயான் நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்கிறோம், இன்னொருவனை பற்றி புறம் பேசுவதை என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் என்னால் தவிர்த்து கொள்ள, இப்படி 1000 செய்திகளை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். அப்ப நான் கேட்கிற பயான் நிகழ்ச்சிகளில் என்ன பிரயோசனம் எனக்கு இருக்கிறது, நான் பெற்றுக்கொண்ட அறிவில் எனக்கு என்ன பிரயோசனம் இருக்கிறது அப்படி என்கிற ஒரு மிக பெரும் கேள்வி இருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். படிக்கின்ற அறிவை அமல் செய்யாமல் வைப்பதுதான் ஷைத்தானுடைய முதலாவது வேலை. வெறும் அறிவாக மட்டும் இருந்தால் மறுமையில் எந்த ஒரு பிரயோசனமும் அதற்கு கிடையாது. அந்த அறிவு எப்பொழுது வாழ்க்கையில் அமலாக வெளிப்படுகிறதோ, செயற்பாடாக வெளியே வருகிறதோ, அப்பொழுதுதான் அந்த அறிவுக்கும் சிறப்பு இருக்கிறது, இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் அர்த்தம் இருக்கிறது அப்படி என்கிற பகுதியை நானும் நீங்களும் மிக அழகாக என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு பகுதி இருக்கிறது. அமல் என்றால் அது இலேசாக வந்துவிட மாட்டாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் போராட வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு போர்க்களம் இருக்கிறது. உங்களுக்கு சொல்லி தருகிறேன். வாழ்க்கையில் 5 நேர தொழுகையா இறை பக்தியோடு தொழுவதற்கான ஒரு உள்ளம் வருவதற்கும், மற்றவர்களுடைய வாழ்க்கையில் சம்பந்தப்படாமல் ஒரு அழகான நேர்த்தியான வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் போராட வேண்டிய ஒரு போர்க்களம் இருக்கிறது. எது தெரியுமா? உங்கள் உள்ளம். இந்த உள்ளத்தோடு ஒரு முஃமின் ஒவ்வொரு நாளும் போராட வேண்டும். இந்த உள்ளத்தோடு போராடி எந்த முஃமின் வெற்றி பெறுகிறானோ அவன் என்ன செய்கிறான், மறுமையில் வெற்றி பெறுவான். இந்த உள்ளத்தோடு போராடி எவன் இந்த உள்ளத்திற்கு தோற்கிறானோ அவன் மறுமையில் என்ன செய்வான், அல்லாஹ்விடத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடிய நிலைமை வரும். எனவே ஒவ்வொரு மனிதனும் போராட வேண்டிய மிக பிரதானமான பகுதி தன் உள்ளம். நீங்கள் இன்றைய நாள் காலை எழுத்து உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் பின்னால் சென்று சிந்தித்து பாருங்கள். உங்கள் அறிவு ஒன்றை சொல்லி இருக்கும், உங்கள் உள்ளம் ஒன்றை சொல்லி இருக்கும்.
தஹஜ்ஜுடைய நேரம் எழும்புகிற நேரத்திலே உங்கள் உள்ளம் என்ன செய்யும்? தஹஜ்ஜுடைய உங்களுடைய அறிவு, நீங்கள் பெற்றுக்கொண்ட அறிவு தஹஜ்ஜுடைய சிறப்புக்குள் ஒரு பக்கம் எல்லாம் வரும். அல்லாஹ் அடிவானத்திற்கு வருகிறான், பாவ மன்னிப்பை கேட்கிறான், கேட்டு வேண்டியதை கேளுங்கள் தருகிறேன் அப்படி என்று சொல்லுகிறான் என்கிற அந்த அறிவெல்லாம் வரும். உள்ளம் சொல்லும் இன்னும் கொஞ்சம் தூங்கலாம் என்கிற எண்ணத்தை உள்ளம் என்ன செய்யும்? உங்களுக்கு கொண்டு வந்து அதோடு முட்டும். அந்த நேரத்தில் உங்களுடைய உள்ளத்தோடு நீங்கள் போராடி அந்த இடத்தில் வெற்றி பெறுவதுதான் முதல் வெற்றி. உங்களுக்கு முதலாவது வாழ்க்கையின் முதல் நாள் ஆரம்பம் இந்த இடத்தில் ஷைத்தானிடத்தில் தோற்றும் என்றால் முதல் நாளே ஆரம்பம் ஷைத்தானிடத்தில் தோற்கிறோம். சுபஹுடைய ஜமாத்திற்கு தொழுவதற்கு ஆசை வருகிறது, எழும்புகிறோம். ஷைத்தான் உள்ளத்தில் வேறு சிந்தனையை கொண்டு வருகிறான், தூங்க சொல்லுகிறான். இப்பொழுது போராடுகிறீர்கள், சரி தூங்கலாம் என்று ஷைத்தான் உங்களை மிகைத்து, உங்கள் உள்ள மிகைத்து, உங்கள் அறிவு அந்த இடத்தில் மழுங்கடிக்கப்படுகிறது. முதல் நாள் ஆரம்பத்தில் ஷைத்தானிடத்தில் என்ன செய்து விடுகிறீர்கள்? தோற்று விடுகிறீர்கள். எனவே ஒரு மனிதன் தன் உள்ளத்தோடு ஒவ்வொரு நாளும், அது வாழ்நாள் போராட்டம், இன்று ஒரு நாள் முடிவது கிடையாது, வாழ்நாள் போராட்டம். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் உள்ளத்தோடு செய்தையாக வேண்டும். அந்த உள்ள போராட்டத்தின் வெற்றிதான் அவன் கடைசியில் ஒரு நிலையான வாழ்க்கையை வாழ்வதற்கு அவனுக்கு அது வழியாக அமையும் என்கிற செய்தியை புரிந்து கொள்வன். பாருங்கள், அப்துல்லாஹ் இப்னு முன்கதிர் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு தாபியை சொல்லுகிறார், கபத்து நஃப்ஸி 40 சனத்தன் ஹத்தா இஸ்தகாமத். என் உள்ளம் நிலையாக நிற்பதற்கு 40 வருடம் என் உள்ளத்தோடு நான் என்ன செய்தேன்? போராடினேன். என் உள்ளத்தோடு ஒரு 40 வருடம் போராடுகிறேன். என் உள்ளம் ஒரு நிலையாக அங்கிங்கு மாறாமல் வேறு வேறு திசைக்கு செல்லாமல் மார்க்கத்தில் நிலையாக நின்று பிடிப்பதற்கு 40 வருடம் என் உள்ளத்தோடு போராட வேண்டிய ஒரு கட்டம் எனக்கு ஏற்பட்டது அப்படின்னா தாபி என்ன செய்கிறார்? தன் வாழ்நாள் அனுபவத்தை பதிவு செய்கிறார். நாம் வாழ்க்கையில் உள்ளத்தோடு போராடிய தருணங்கள் என்ன என்று கேட்டால் ஒன்றுமே கிடையாது. என் உள்ளம் அது பாட்டிற்கு இயங்கிக் கொண்டிருக்கும், நான் அது பாட்டிற்கு அதன் பின்னால் என்ன செய்து கொண்டிருப்பேன்? இயங்கிக் கொண்டிருப்பேன். என் உள்ளத்தில் ஏற்படுகிற மாற்றத்தை ஒரு நாளும் நான் கவனித்தது கிடையாது. இன்றைக்கு இப்படி சிந்தனை வருகிறதே, நாளைக்கு இன்னொரு சிந்தனை உள்ளத்தில் மாறி வருகிறது. ஏன் மாறுகிறது? இது ஏற்படுத்துபவன் யார்? இது மார்க்கத்திற்கு சரியா பிழையா அப்படி என்று சிந்தித்தது என் உள்ளத்தோடு நான் குறைவு. இன்னொரு தாபியை சொல்கிறார், அல் முவர்ரிக் அல் இஜ்லி ரஹிமஹுல்லாஹ் என்று, அம்ருன் அனஃபி தலபிஹி முன்து 20 சனா. ஒரு விடயத்தை என் வாழ்க்கையில் 20 வருடமாக தேடிக்கொண்டிருக்கிறேன். ஃபலம் அக்திர் அலைஹி, இதுவரைக்கும் அதன் வாழ்க்கையில் கிடைக்கவில்லை. 20 வருஷமா தேடிட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில் அதை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. வலஸ்து பிதாரிக்கின் தலபஹு, ஆனாலும் தேடுவதை என்ன செய்யவில்லை, நான் இதுவரைக்கும் விடவில்லை, தேடிக்கொண்டுதான் இருக்கிறேன். பக்கத்தில் உள்ளவர்கள் கேட்கிறார்கள், 20 வருடம் தேடி ஒரு மனிதனுக்கு கிடைக்காதது என்ன? ஒரு விடயத்தை 20 வருடமாக தேடுகிறீர்கள், இன்னும் கிடைக்காத அப்படிப்பட்ட அற்புதமான பொருள் என்ன அப்படி என்று கேட்கிறார்கள். அப்ப அதற்கு அல் முவர்ரிக் அல் இஜ்லி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அஸ்ஸம்து அம்மா லா யஅனினி, எனக்கு தேவையில்லாத விஷயத்தில் அமைதியாக இருப்பதற்கு 20 வருஷமா என்ன செய்கிறேன்? அந்த பழக்கத்தை என் வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு என் உள்ளத்தோடு 20 வருஷமா தேடிக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் என்ன செய்யல? அந்த பழக்கம் வராமல் இருக்கிறது. இன்னும் 2 பேர் பேசுகிற நேரத்தில் அது எனக்கு சம்பந்தம் இல்லாத விடயம், அதில் என் வாய் நுழைத்து பேசாமல் இருக்கின்ற பழக்கத்தை 20 வருடமாக என் உள்ளத்திற்கு சொல்லி பழக்கப்படுத்தி கொண்டு வருகிறேன். என் உள்ளம் 20 வருடமாகி அந்த பழக்கத்தை எடுத்துக்கொள்ள என்ன செய்கிறது? கஷ்டமாக இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை சொல்கிறார். பாருங்கள், இது ஒரு சின்ன செய்தி. நம்முடைய பார்வையில் அமைதியாக இருப்பது என்பது, இதற்கே 20 வருட போராட்டம் தேவைப்படுகிறது உள்ளத்தை பழக்கப்படுத்துவதற்கு. ஷைத்தானோடு போராடி நன்மையின் பக்கம் செல்வதற்கு ஒரு முஸ்லிம் எவ்வளவு போராட்டம் செய்ய வேண்டும் உள்ளத்தோடு. அந்த உள்ளத்தோடு போராட்டம் செய்து கடைசி ஒரு நிலைமை ரப்புல் ஆலமீன் அந்த உள்ளத்திற்கு கொடுப்பான். ஷைத்தான் பலவீனப்பட்டு என்ன செய்வான்? அந்த உள்ளத்தை விட்டு சென்று விடுவான். ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் செய்த சபதத்தின் போதும், நான் எல்லோரையும் வழிகெடுப்பேன், இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லஸீன், உனக்கு இஹ்லாஸோடு இருக்கிற அடியார்களை தவிர அவர்களை நான் எப்பொழுதும் தோற்றுத்தான் போவேன் அப்படி என்கிறான். அதற்கு நீங்கள் போராட வேண்டும். நீங்கள் பலவீனமாக இருந்தால் ஷைத்தான் உங்களை மிகைப்பான். நீங்கள் போராடினால் ஷைத்தான் உங்களோடு தோல்வி காண்பான். அப்படிப்பட்ட அடியார்களை என்னால் வழிகெடுக்க முடியாது அப்படி என்று ஷைத்தானும் தன் பலவீனத்தை ஒத்துக்கொண்டு விட்டு வந்தான் அப்படி என்கிற செய்தியை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாம் என்கிற ஒரு அடிப்படை உங்கள் உள்ளத்தில் வாழ வேண்டும் என்றால் அறிவும் அதோடு சேர்த்து அமலும், அந்த அமலை பெற்றுக்கொள்வதற்கு உங்கள் உள்ளத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டமும் இந்த உலகத்தில் தேவை அப்படி என்கிற பகுதியை புரிந்து கொள்ளுங்கள். இதுவெல்லாம் கேட்டவுடன் திருந்த வேண்டும் என்கிற ஆசை என்ன செய்யும்? கொஞ்சமாக உள்ளத்தில் வரும். அது இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக என்ன செய்யும்? வரும். கொஞ்சம் வெளியிறங்கி ஒரு அசர் நேரம் ஆகிற நேரத்தில் அந்த ஆசை கொஞ்சம் என்ன செய்யும்? குறையும். மகரிபாகி இஷாவாகி தூங்க செல்கிற நேரத்தில் இன்றைய பயானும் மறைந்து திருந்த வேண்டும் என்கிற எண்ணமும் மறந்து பழைய வாழ்க்கை என்ன செய்யும்? வாழ ஆரம்பிப்போம். ஷைத்தான் எல்லாவற்றையும் என்ன செய்வான்? மறக்கடிப்பான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த பக்குவம் குறைகிற நேரத்தில் ஷைத்தான் அப்படி குறைக்கிற நேரத்தில் நல்ல சிந்தனையும் வரும்.
குறைகிறதே என் உள்ளத்தில் என்கிற எண்ணத்தையும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மலக்குமார்கள் உங்களுக்கு ஏற்படுத்தும். அல்லாஹ் அந்த சிந்தனையை தருவான். இந்த நேரத்தில் தான் போராட்டம். ஷைத்தான் குறைக்க அல்லாஹ் தஆலா அவனின் புறத்திலிருந்து அந்த எண்ணத்தை உங்களுக்கு தர, அந்த நேரத்தில் அந்த உள்ளத்தை மீள நிரப்பி வாழ்க்கையில் முன்னேறுவதுதான் ஒரு முஃமினுடைய போராட்டம் அப்படி என்கிற பகுதியை புரிந்து கொள்ளுங்கள். அது மாறிக்கொண்டே இருக்கும். பேசுகிற நேரத்தில் அது சஹாபாக்களுக்கு கூட இருந்தது. ஹந்தலா நாஃபக ஹந்தலா என்று சொன்னதும், அபூபக்கர் எனக்கும் உள்ளம் அப்படித்தான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரத்தில் முறையிட்டதும், சஃபையில் இருந்தால் ஈமான் அதிகரிக்கிறது, வீட்டுக்கு சென்றால் ஈமான் குறைகிறது. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் அப்படித்தான். ஆனால் நீங்கள் அந்த நிலையில் உங்கள் உள்ளத்தை ஈமானில் அப்படியோ குறைத்து விடாமல் அதை பக்குவப்படுத்தி ஷைத்தானோடு போராடி உள்ளத்தை நிலைநிறுத்துவதுதான் இந்த உலகத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது போராட்டம் அப்படி என்கிற பகுதியை புரிந்து கொள்ளுங்கள். திருந்துகிற நேரத்திலும் இஹ்லாஸ் என்கிற ஒரு பகுதியை உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். திருந்த வேண்டுமா, இஹ்லாஸோடு திருந்த வேண்டும் அப்படி என்கிற பக்குவம் வேண்டும். நமக்கு திருந்த வேண்டும் என்ற ஆசைதான். அல்லாஹ்விடத்தில் திருந்த வேண்டும் என்பதற்காக வேண்டி பிரார்த்தனையும் செய்திருப்பார் கையேந்தி. ஆனால் அந்த நேரத்திலும் கூட திருந்துவதில் இஹ்லாஸ் இருக்காது. உதாரணத்திற்கு இப்ப வட்டியோடு சம்பந்தப்பட்ட ஒருவர் ஒரு பயான் நிகழ்ச்சியை கேட்டுவிட்டார். ஏதோ ஒரு பக்குவம் வந்து நான் திருந்த வேண்டும் அப்படி என்கிற எண்ணத்தில் அல்லாஹ்விடத்தில் அழுதெல்லாம் துஆ கேட்பார். கேட்கிற நேரத்தில் கூட உள்ளத்தில் எண்ணம் இருக்கும், என்ன தெரியுமா, கடைசியாக எடுக்கிற லோனை எடுத்து விட்டு என்ன செய்யலாம், இதோடு முடித்து விடலாம் அப்படி என்கிற சிந்தனை இருக்கும். சினிமா கூடாது அப்படி என்கிற ஒரு பயானை ஒரு வாலிபர் கேட்டு விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இதற்கு பின்னால் சினிமா பார்க்க கூடாது என்கிற உள்ளம் அவருக்கு அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். ஆனாலும் கடைசியாக உள்ளத்திலே ஷைத்தான் ஒரு உள்ளத்தை ஏற்படுத்துவான். கடைசியாக வந்த சினிமாவை பார்த்து விட்டு அதோடு என்ன செய்யலாம், முடித்துக் கொள்ளலாம். கடைசியா எப்ப வருதோ அதை பார்த்துட்டு அதோட முடிச்சு கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் திருந்த மாட்டோம். திருந்துவதில் இஹ்லாஸ் கிடையாது. அல்லாஹ்வோட டீல் பேசுகிறோம். ஒருவர் தொழவில்லை என்றால் சரி தொழலாம் என்கிற எண்ணம் வருகிற நேரத்தில் ஷைத்தான் என்ன செய்வான் தெரியுமா, நாளைக்கு சுபகிலிருந்து ஆரம்பி அப்படி என்பான். இன்றைக்கு லுஹருக்கு தொழ வேண்டும் என்கிற ஆசை வந்தால் அசரை தொழு அப்படி என்று ஷைத்தான் உள்ளத்தில் ஏற்படுத்த மாட்டான். சுபகில் இருந்து ஆரம்பிப்போம் அப்படி என்பான். இந்த ரமதானில் இருந்து ஆரம்பிப்போம் அப்படி என்கிற சிந்தனை வரும். வெள்ளிக்கிழமை ஜும்மாவிலிருந்து என்ன செய்யலாம், ஆரம்பிக்கலாம். எனவே தொழுகை கடமை என்பது திருந்த நினைத்தால் லுஹருக்கு திருந்தினால் அசருக்கு பள்ளிக்கு வாருங்கள், உடனே திருந்து விடுங்கள். இது அப்படி திருந்துவது கிடையாது. காலம் போட்டு எல்லாவற்றையும் விட்டு விட்டுத்தான் திருந்துகிற சிந்தனை. இப்படி பிரார்த்தனை செய்தால் திருந்துவதற்கு அதை முடித்து விட்டு திருந்துகிறேன், இதை செய்து விட்டு திருந்துகிறேன் அப்படி என்று பிரார்த்தனை கேட்டால் அது இஹ்லாஸ் இல்லாமல் திருந்துவதற்கு முதலாவதாக தொடங்குகிறோம். அந்த மாற்றம் ஒரு நாளும் நிலைத்திருக்காது என்கிற பகுதியை புரிந்து கொள்ளுங்கள். திருந்த வேண்டும் என்றால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன மாதிரி, உங்களுக்கு என்னோடு நீ கெட்ட நடவடிக்கையில் ஈடுபடாவிட்டால் உனக்கு சிறைச்சாலை அப்படி என்று சொன்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ரப்பி அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை. அவள் அழைப்பதை விட சிறை எனக்கு சிறந்தது என்றார்கள். இந்த பாவத்தை விடுவதால் சிறை தண்டனை தான் கிடைக்கும் என்றால் சிறையை தாங்கிக் கொள்வதற்கு யூசுப் ஆகிய நான் தயார், அது எனக்கு விருப்பம் என்றார்கள். ஒரு பாவத்தை விட வேண்டும் என்றால் இப்படித்தான் விட வேண்டும், செய்துவிட்டு திருந்தலாம். கடைசியாக அப்படி என்கிற எண்ணம் என்ன செய்துவிடக் கூடாது, வந்துவிடக் கூடாது. என் அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, எனவே வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள். இப்பொழுதும் வளமையாக பயான் கேட்பது, வளமையாக மார்க்கம் படிப்பது, மாற்றம் இல்லாமல் அமல் இல்லாமல் எந்த ஒன்றும் இல்லாமல் சர்வசாதாரணமாக ஒவ்வொரு வருடமும் கழிந்தது போன்று இப்பொழுதும் கழிக்காமல் வாழ்க்கையில் நான் என்ன மாற்றத்தை கொண்டு வரவன், நான் என்ன நிலைமையில் இருக்கிறேன், எதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்கிற உங்களை பற்றி ஒரு சுய பரிசோதனை செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உள்ள தவறுகளை கண்டறியுங்கள். திருத்துவதற்கு இஹ்லாஸோடு முயற்சி செய்யுங்கள். ஷைத்தானோடு போராடுங்கள். நிச்சயம் அல்லாஹ் தஆலா உங்கள் வாழ்க்கையில் ஒரு அழகான பகுதியை திறந்து தருவான் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். வஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ். ரப்பனா தகப்பல் மின்னா.